வல்லிபுரம் என்ற அமைதியான ஊரில் அருண் என்ற சிறுவன் தன் தாத்தாவின் மாடிப்படி அறையில் ஒரு விசித்திரமான பொருளைக் கண்டான். பழைய பொற்கலந்த ஒரு கடிகாரம். அது ஒளிர்ந்தது. அதன் ஒளியிலே காலம் இட்செல்ஃப் மாறப்போகிறது. அருண் அந்த கடிகாரத்தை திறந்ததும் ஒளி, காற்று, கியர்ஸ் எல்லாம் சுற்றி மின்னத் தொடங்கின. ஒரு கணம் கூட அவன் மூச்சுவிட முடியவில்லை. அடுத்த கணம் அவன் வேறொரு உலகத்திலிருந்தான். அவனது கண்கள் திறந்ததும் ஒரு புதிய உலகம். 1890ஆம் ஆண்டு. மண் வாசனையுடன் கூடிய காற்று, காளை வண்டிகள், பசுவையான வயல்கள். காலம் இங்கே மெதுவாகச் சுழன்றது. அந்த ஊரின் ஓரத்திலிருந்த சிறிய மரக்கடையில் அருண் ஒரு மூதாட்டனை சந்தித்தான். கடிகாரக்காரர் தாத்தா மூர்த்தி. அவர் புன்னகையுடன் சொன்னார், "நீ வந்தே விட்டாயா மகளே? நான் உனக்கா அந்த காத்திருந்தேன்." இரவு கருமேகங்கள் சூழ்ந்தன. கடும் காற்று, மின்னல், மழை. காலப்புறம் நடுங்கியது. எல்லா கடிகாரங்களும் நின்றன. நேரம் நின்றது போல. அந்த பெரிய கடிகார மாடத்தின் ஊஞ்சலங்கள் நின்றுவிட்டன. ஊர் மக்கள் சொன்னார்கள், இந்த கடிகாரம் நின்றால் நம்ம ஊரின் நேரம் நின்றுவிடும். அந்த புயலிலே அருணும் தாத்தா மூர்த்தியும் கையிலே விளக்கை பிடித்துக்கொண்டு மாடத்தை ஏறினார்கள். மழை அடித்து காற்று வீச அவர்களின் இதயம் மட்டும் உறுதியுடன் இருந்தது. அவனது கைகளால் அருண் அந்த ஒளிரும் கடிகாரத்தை இயந்திரத்தின் நடுவில் வைத்தான். மின்னல் மின்னி, ஒளி பாய்ந்து கடிகாரம் உயிர் பெற்றது. நேரம் மீண்டும் ஓடத் தொடங்கியது. ஒளி மங்கியதும் அருண் மீண்டும் மாடிப்படியில் விழித்தான். காலை ஒளி ஜன்னல் வழி வந்தது. அந்த கடிகாரம் இப்போது புது மாதிரி மின்னியது. அதன் பின்புறம் ஒரு எழுத்து, "நீ நேர." வெளியே சென்ற அருண் அதே பழைய கடிகார மாடம் இன்னும் நின்றிருப்பதை பார்த்தான்.